Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Vilambillai. Now, I am going to discuss about for plus 2 Computer Science, Chapter 10, Python classes and object. அப்படிங்கக்கூடிய சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வாட் யூ டிஸ்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெசனுடைய பேசிக் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், then அதுக்கடுத்து defining a class, how we can define a class and what is the syntax of class பார்த்தோம். with example, defining a class with example ஓட டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா, creating object ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, how we can create object, for creating ஆப்ஜெக்ட்டுக்கான syntax டிஸ்கஸ் பண்ணோம். சின்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ், how we can access the class members அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கிளாஸ் மெம்பர்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வித் ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸுக்கு யூ கேன் ஜென்ரேட் அ சின்டாக்ஸ், ஒரு சின்டாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ டிஸ்கஸ் பண்ணோம், அது இருக்கிறோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ் மெத்தட்ஸ், வாட் யூ மீன் பை கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், என்ன இதில் ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் இஸ் வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் மெத்தட் அண்ட் இஸ் வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா, கிளாஸ் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, வெரி சிமிலர் டு ஆர்டினரி ஃபங்க்ஷன். நம்மளுடைய ஆர்டினரி ஃபங்க்ஷன் காட்டிலுமே இது என்னது அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் கொஷின், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வித் எ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிளாஸ் மெத்தட் மஸ்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஆஸ் செல்ஃப். இது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிளாஸ் ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேம்ட் ஆஸ் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம்ட் ஆஸ் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவாக ஓனாக சம் வேல்யூவை க்ரியேட் பண்ணுற மாதிரி, சம் வேல்யூவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. நோ நீட் டு பாஸ் எ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட். நான் ஒரு டைம் வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேல்யூ கால் வி கால் த மெத்தட் ஒன்லி. நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணால் போதும், பாஸ் பண்ண தேவையில்லை, வேல்யூவை பாஸ் பண்ண தேவையில்லை. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, நோ நீட் டு பாஸ் வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் வென் வி கால் த மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பாருங்கள், இங்கே பைத்தான் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி. பைத்தான் ப்ரொவைட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இஸ் ஆட்டோமேட்டிக்கலி even if a method takes no arguments. அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எதாவது ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண தேவையில்ல, ஆர்குமெண்ட் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. இட் ஷுட் பி டிஃபைன் வித் த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப். ஈவன் தோ இது ஒரு 1 மார்க். It should be defined with the first argument called என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃப். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவாக கம்பைலராக எடுத்துக்கும். ஸோ அப்போ அது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் எ மெத்தட் இஸ் டிஃபைன் டு அக்செப்ட் ஒன்லி 1 ஆர்குமெண்ட், இட் வில் டேக் இட் ஆஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, டிஃபைன் ஒன்லி 1 ஆர்குமெண்ட். இது எப்படி பண்ணியிருக்காங்க, டிஃபைன் டு அக்செப்ட் ஒன்லி 1 ஆர்குமெண்ட், இட் வில் டேக் ஆஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். இட் ஆஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் அண்ட் த டிஃபைன் ஆர்குமெண்ட், செல்ஃப்க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டிஃபைன் ஆர்குமெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ்
when you declare a class variable with a class within a class, when you declare class variable within class inside நான் class declare பண்ணும்போது methods must be prefixed by classes, methods prefixed by classes அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இது ஒரு 1 மார்க்பா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிளாஸில் இது ஒரு 1 மார்க். மெத்தட்ஸ் மஸ்ட் பி ப்ரிஃபிக்ஸ்ட் பை எ கிளாஸஸ் நேம் அண்ட் டாட் ஆப்ரேட்டர். அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் டாட் ஆப்ரேட்டர், நேம் அண்டு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பாருங்கள், நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். த ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃபைன் இன்சைட், த ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃபைன் இன்சைட் த கிளாஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி இன்டென்டட். என்னுடைய இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸ்டேட்மெண்ட் இன்சைடில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃபைன் கிளாஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி இன்டென்டட். இன்டென்டட்னா நம்மளுக்கு தெரியும், இன்டென்டட் மீன்ஸ் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எல்லாமே என்னவாக இருக்குன்னா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்பர் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது இந்த கிளாஸ் மெத்தட்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இன் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ். என்னுடைய கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். கிளாஸ் வேரியபிள் இதுதான் எனக்கு, எது அப்படின்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அண்டு கிளாஸ் மெத்தட். கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிறது இதுதான் DEF ப்ராசஸ் செல்ஃப். இதை என்னுடைய கிளாஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய ப்ரோக்ராம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்டு ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ் கான்செப்ட், யூஸிங் கிளாஸ் கான்செப்ட். ஸோ அதுதான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னுடைய கிளாஸ் கொடுத்துட்டேன், கீவேர்டு ஃபார் கிளாஸ். இந்த கிளாஸ் நேம் என்னது ஸ்டூடெண்ட்டு, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, DEF ப்ராசஸ் செல்ஃபு, சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் மார்க் 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3, ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய ஆவரேஜ் சம் ஈக்குவல் டிவைடட் பை 3 அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். அப்படி தானே என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் டிவைட் பண்ணால் தானே என்னுடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. print total marks equal to sum, print total marks equal to sum, print average marks equal to average AVG, then return. என்னுடைய கீயை ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிளாஸஸ் ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் பார்ப்போம் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இங்கே S ஈக்குவல் டு S ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனா என்னுடைய கிளாஸ் நேம் என்ன பண்ணுறோம்னா ஷார்ட்டாக ரெப்ரசன்டேஷன் பண்ணி கால் பண்ணுறோம். S டாட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது S டாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த above program after defining the class an object S is created, an object S is created. கிரியேட் பண்ணியிருக்குமா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. the statement S dot process call the function to get the required output. இந்த S டாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கால் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு டிஸ்பிளே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நோட் தட் we have declared 3 variables, we have declared 3 variables. So note that we have declared 3 variables mark 1, mark 2 and mark 3 with the values 40, 45, 91, 71 respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We have defined a method named process. இந்த மெத்தட் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா named as process with self argument அப்படின்னு சொல்கிறாங்க. with the self argument. Now which means we are not going to pass any value to that method. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேல்யூவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. first the process method
adds the value of class variable. என்னுடைய ப்ராசஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் வேரியபிளோட ஆட் பண்ணுவாங்க. stores the results in the variable. after stores the results in the variable sum, finds average and displays the results. find the average and displays the results அப்படின்னு சொல்கிறோம். The above code will show in the following output. The above code will show in the following output. Even அந்த ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம்லையா, அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். For total marks 207, average marks 69.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். எது அப்படின்னா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ் யூஸிங் கிளாஸ் ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் டு செக் அண்ட் பிரிண்ட் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் யூஸிங் கிளாஸ். ஈவன் தோ இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இட் செக் பிரிண்ட் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் யூஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈவன் ஈக்குவல் டு 0. என்னுடைய ஈவன் ப்ராசஸ் வேல்யூ என்னது 0 அண்டு டிஎஃப் செக் செல்ஃப் நம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் செக் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் கமா நம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் வேரியபிள். எது அப்படின்னா ஈவன் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் கிளாஸ் வேரியபிள். if num 1002 equal to 0, if num 1000 equal to 0, print num comma is even number. print num is even number அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இந்த இஃப் கண்டிஷனில் தான் எனக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்னோட கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. if num 1002 equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். equal 0, print num comma is even in case எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கொடுக்கக்கூடிய நம்பரு எனக்கு இட் இஸ் 1002 equal to 0 டிவைட் ஆச்சு அப்படின்னா 0. else print num comma is odd number. ஸோ ஆஃப்டர் n ஈக்குவல் டு ஆட் ஈவன், n ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட் ஆர் ஈவன், எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் வேல்யூ, எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் எ வேல்யூ n டாட் செக் ஆஃப் எக்ஸ், n டாட் செக் ஆஃப் எக்ஸ். என்னுடைய வேரியபிளை இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். n அப்படிங்கிறது இங்கே ஷார்ட்டாக நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர். சரிங்களா? ஸோ அப்போ செக் எக்ஸ் அப்படிங்கிறப்போ என்னுடைய வேல்யூவை என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெதர் ஆட் நம்பர் ஆர் வெதர் இட் இஸ் அ ஈவன் நம்பர் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. when you execute this program python accepts the value entered by the user. python accepts the value entered by the user and pass it to method check the object, check through the object அப்படின்னு சொல்கிறோம். check through the object. ஸோ அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் அவுட்புட் பாருங்கள். enter a value அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய செக் பண்ண எங்கள் கண்டிஷனில் if number 4000/2 equal to 0. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு என்ன ஆகும், இங்கே 2 டிவைட் பண்ணும்போது எனக்கு டிவைட் ஆகும், இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0 கிடச்சிச்சு அப்படின்னா அது என்ன நம்பர், ஈவன் நம்பர். எஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்டர் எ வேல்யூ 5, அதனுடைய வேல்யூ கொடுக்குறோம் 5 அப்படின்னு செக் பண்ணோம். 1002 equal to 0 என் கண்டிஷன் எனக்கு செக் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகாது, என்னுடைய வேல்யூ என்ன ஆகாதுன்னா டிவைட் ஆகாது, இஸ் நாட் டிவைடட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ அதனுடைய நேம் டிஸ்பிளே ஆகும். எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் நம்ம வேல்யூஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். இஸ் அ 5 ஆட் நம்பர் அப்படிங்கிறது, 5 இஸ் அ ஆட் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க.
சரிங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறோம். கிளாஸ் மெத்தட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் மெத்தட்ஸ் ப்ராசஸ் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் இன் பைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர்னால் என்ன, வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், வாட் இஸ் அ டெஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா we have to study it in C++ல படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் a memory space to an object or process அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்மளுடைய பைத்தானில் என்ன ப்ராசஸ், how it is work, how it is process அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Constructor is a special function that automatically execute when an object of class is created. இது பார்த்திங்கன்னா என்னது, ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஒன் மார்க் நோட் பண்ணிக்கோங்க. it is a special function automatically executed அப்படின்னு சொல்கிறாங்க when object is created, when an object of a class is created, an object of a class is created. in Python there is a special function called init which act as a constructor. இது இந்த init அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is act as a constructor, it act as a constructor-ஆக ஆக்ட் ஆகுவாங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க there is a special function called init which act as a constructor. it must begin and end with double underscore. இது பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா ஒன் மார்க்கு, it must begin with end with double underscore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒன் மார்க் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. now this function will act as an ordinary function. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this function will act as ordinary ஃபங்க்ஷனாக ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் ஆப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் it is executed automatically when the object is created. எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது when it is executed automatically when the object is created, this constructor function can be defined அப்படின்னு சொல்கிறாங்க. this constructor function can be defined with or without arguments. இந்த constructor function எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா can be defined with or without argument process அப்படின்னு சொல்லலாம். with or without argument process. This method is used to initialize the class variable. even though இது ஒரு ஒன் மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. which special method used to initialize the class variable அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னுடைய வேரியபிளை இன்ஸ்லைஸ் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டப்பா. இந்த கான்செப்டில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரோக்ராம் இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் இந்த கான்செப்ட் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. இந்த கான்செப்ட் வச்சு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் init மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் init மெத்தட் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ df init self args அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்டாக்ஸ். ஸோ இது வந்து அந்த லாஸ்ட்டில் அந்த கோலன் கொடுக்காம விட்டிங்கன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா it occurring as error அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ df init self args ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் சின்டாக்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஎஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணுறது, அதுதான் அங்கே டிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஐஎன்ஐடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான கீவேர்ட் நம்ம அதனோட டெஃபினேஷன்லேயே பார்த்துருக்கோம். ஐஎன்ஐடிஐ அப்படிங்கிற
கீவேர்டு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ARGS அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் டு இல்லுஸ்ட்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் என்னுடைய ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் க்ளாஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ கிளாஸ் சாம்பிள், என்னுடைய கிளாஸோடைய பேர் என்ன, கிளாஸுங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. கிளாஸோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கீவேர்ட் TF இனிட் கீவேர்டு செல்ஃப் கமா நம். இந்த செல்ஃப் அப்படிங்கிறதுனா கிளாஸ் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம், அதனால் அங்கே செல்ஃப் கமா அப்படின்னு கொடுத்துட்றோம். தென் பிரிண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள், என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சாம்பிளுங்கிறத பிரிண்ட் பண்ணணும். செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு நம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு நம், என்னுடைய நம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் த வேல்யூ இஸ் நம், இந்த வேல்யூ இஸ் நம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் s equal to sample of 10. The above class sample has only a constructor with one argument named as num. பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண சாம்பிளோடைய கிளாஸ் பேர் என்னன்னா sample as only constructor with the one argument as num, with the one argument name as பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோமா, இது என்னென்னா ஆர்குமெண்ட். ஸோ அந்த பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன் ஆர்குமெண்ட் நேம்டு ஆஸ் நம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the constructor gets executed, given என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டர் gets executed, first print the statement prints the constructor of class sample. ஆஃப்டர் என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் சாம்பிள் என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா த ப்ராசஸிங் வேல்யூ டு கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அசைன்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ப்ராசஸிங் வேல்யூ டு அசைன் ஆகிருக்கும். ப்ராசஸிங் அசைன்டு எப்படி அசைன் ஆகிருக்கு, செல்ஃப் டாட் நம் அண்ட் ஃபைனலி இட் பிரிண்ட்ஸ் த வேல்யூ பாஸ்ட் அலாங் வித் த கிவன் ஸ்ட்ரிங். ஈவன் தோ என்னுடைய அங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் டெஃபைன் பண்ணும்போது செல்ஃப் நம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த செல்ஃப் நம் அப்படிங்கிறதுல போய் என்னுடைய வேல்யூ என்ன ஆகும்னா அசைன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் டாட் நம் அண்ட் ஃபைனலி இட் பிரிண்ட்ஸ் த வேல்யூ பாஸ்ட் அலாங் வித் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். the above constructor gets executed automatically அப்படின்னு சொல்கிறோம். எப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you can define the process for DEF init self num அப்படிங்கிறப்போ என்னுடைய கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸிக்யூட்டட். when an object s is created, எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் s க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு நம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் சொல்லிட்டோம் s ஈக்குவல் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஜெக்ட் s க்ரியேட்டட் s ஈக்குவல் டு சாம்பிள் 10 அப்படின்னு சொல்கிறோம். இஸ் க்ரியேட்டட் வித் ஆக்சுவல் பேராமீட்டர் 10 என்னுடைய வேல்யூவும் பாஸ் பண்ணியிருக்கோம். the python display the following output ஈவன் இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்ன அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் என்ன பிரிண்ட் பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் we call the process s equal to sampleங்கிறப்போ என்னுடைய வேல்யூ இங்கே நான் கொடுத்துருக்கோமா, இது எங்கே அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s equal to sample of 10 அப்படிங்கிறப்போ இந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம், நம் அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ அசைன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு வேல்யூ எனக்கு ஜென்ரேட் ஆகிரும்.
ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க அதனுடைய அவுட்புட்டாக ப்ராசஸில். Now class variable defined within constructor keep count of number of object created with the class அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் created with the class. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கூடிய கிளாஸ் நேமுக்கும் அதனுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ராசஸுக்கும் ரிலேட் ஆகிருக்கக்கூடிய வேல்யூக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். Program to illustrate class variable to keep count of number of object created அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டாருக்கு வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா illustrate about the tell method அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் டு tell method. So in the class sample num equal to 0, class sample num equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். def init self dot self comma var அப்படின்னு சொல்கிறாங்க. self dot comma var. கிளாஸ் என்னுடைய கிளாஸ் வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம் ஈக்குவல் டு 0. நான் அது கிளாஸ் கொடுத்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய df init செல்ஃப் வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, சாம்பிள் டாட் நம் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, செல்ஃப் டாட் வேர் ஈக்குவல் டு வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டாட் வேர் equal to var அப்படின்னு சொல்கிறாங்க. print the object value is equal to var, print the object value equal to var. இது வந்து இந்த வேரியபிள் var அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது. print the count of object created equal to sample dot num. the print the object என்ன கொடுத்துருக்காங்க the count the object created equal to சாம்பிள் டாட் நம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய சாம்பிள் வேரியபிள் நேம் கொடுத்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த எஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய சாம்பிளுக்கு நான் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணிருக்கக்கூடிய வேரியபிளுக்கு. ஸோ S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள், S2ங்கிறது ஒரு வேரியபிள், S3ங்கிறது ஒரு வேரியபிள். S1 ஈக்குவல் டு சாம்பிள் 15, S2 equal to sample 35, S3 equal to sample 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பரையும் கவுண்ட் பண்ணோம். என்ன நம்பர்ஸ், ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அண்டு print the value also அப்படிதான் அதுதான் கொடுத்துருக்காங்க. the object value is the count of object created. அந்த ப்ரோக்ராம் வந்து பாருங்கள், the count of object created, the count of object created அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த above program class variable num is shared by all 3 object. இது வந்து அந்த num அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா class variable shared by all 3 object of the class sample of the class sample அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. now it is initialized to 0. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா it is initialized to 0 and each time an object is created, and each time an object is created, ஒவ்வொரு டைம் என்னுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது the num is incremented by 1, the num is incremented by 1 அப்படின்னு சொல்கிறாங்க. since the variable shared by all the objects, since the variable shared by all objects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வேரியபிளுக்கும் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஸை ஷேர் பண்ணுவாங்க. சேஞ்ச் மேடு டு நம் பை ஆப்ஜெக்ட் இஸ் ரெஃப்ளெக்டட், சேஞ்ச் பை நம் பை 1 ஆப்ஜெக்ட் இஸ் ரெஃப்ளெக்டட். என்னுடைய ஆப்ஜெக்ட் 1 என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இன் அதர் ஆப்ஜெக்ட் ஆஸ் வெல், பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா வேல்யூ மாறும்.
ஸோ அப்போ சேஞ்ச் மேட் டு நம் பை ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் in other object as well. Thus the above program produce the output given below. Thus the program output as given below. ஈவன் அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா என்னுடைய the object value is ஒவ்வொரு வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும்போது வேர், ஸோ அந்த வேரில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அந்த 15 வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு the count of object created, எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குதுங்கிறத க்ரியேட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. The object value is 35. The count of object created 2. The object value is 45. The count of object created 3. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கக்கூடியது. நான் அதுக்கடுத்தது பாருங்கள், ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அ நோட், வாட் இஸ் அ ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேரியபிள் இஸ் சிமிலர் டு ஸ்டாட்டிக் டைப் இன் C++. ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸ்டாட்டிக் அப்படின்னா இட் இஸ் அ நாட் சேஞ்சபிள் ப்ராசஸ். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது நாட் சேஞ்சபிள் ப்ராசஸ். அதான் அவங்க சொல்கிறாங்க கிளாஸ் வேரியபிள் இஸ் சிமிலர் டு ஸ்டாட்டிக் டைப் இன் C++ அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் மெத்தட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. என்னுடைய டெஸ்ட்ரக்டர் பார்த்திங்க அப்படின்னா a special method gets executed automatically when an object is exit from the scope. When an object exits from the scope அப்படின்னு சொல்கிறாங்க. it just opposite constructor அப்படின்னு சொல்லலாம். it's just opposite constructor. so you can define as in Python del method is used as destructor. method to as used the destructor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா டு வேல்யூ டு அசைன் ப்ராசஸ். ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் பார்த்ததோடைய அதே சேம் ப்ராசஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரலும் நம்ம கிளாஸில் இருக்கட்டும். ஸோ அப்போ இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டே டாபிக் தான், கிளாஸ் மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர் இன் பைத்தான். அது ஒவ்வொன்றும் ரெண்டுமே அவங்களுக்கு 3 மார்க் 5 மார்க் கொஷின் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.